இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆங்கில வேதாகமத்தில் யூ கிரவுன் த இயர் வித் யுவர் குட்னஸ் அண்ட் யுவர் பாத்ஸ் ட்ரிப் வித் abundance. நன்மையினாலே நிரப்புகிற தேவன், திருப்தியாக்குகிற தேவன். வருஷத்தை எப்படி நன்மையினால் நிரப்புகிறார்? அவர் ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணி, அதாவது களஞ்சியங்களை தானியத்தால் நிரப்பி, ஆடு மாடுகளை பெருக பண்ணி, பாதைகளை நிறைவான ஆசீர்வாதத்தினாலே மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறார். எப்படி ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுகிறார்? அவர் பூமியை விசாரித்து அதை நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை செழிப்பாக்குகிறார். அவர் பூமியை விசாரிக்கிறார், என்ன தேவை என்று அறிந்து விசாரித்து தக்கபடி முன்மாறி பின்மாறி மழையை பொழிய பண்ணி, அதாவது தானியம் விளைவிப்பதற்கு தேவையான முன்மாறி மழையையும், அறுவடைக்கு முன்பாக தானியங்கள் வளர்ச்சி அடைவதற்காக பின்மாறி மழையையும் பொழியச் செய்து, களங்கள் தானியத்தினால் நிரம்பும்படி செய்து, களஞ்சியங்களை தானியத்தினால் நிரப்பி ஆசிர்வதிக்கிறார். அறுப்புக்கு நியமித்த வாரங்களை தற்காக்கிற தேவனாக திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோட செய்கிறார் என்று யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வயல்களின் வரப்புகள் தணியத்தக்கதாக, அதாவது வரப்புகள் தண்ணீராலே நிரம்பத்தக்கதாக, அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய மிகச்சிறிய கால்வாய்கள் உள்ள இடங்களிலே தண்ணீர் பாய்ச்சி, அதை ஆசீர்வாதமான மழைகளால் கரைய பண்ணி, நில வளத்தை அதிகரிக்க செய்து, பயிரை விளையச் செய்து ஆசீர்வதிக்கிறார். அவர் நன்மை செய்து வந்து வானத்தின் மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் தந்து, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, தம்மை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். பயிர்கள் விளைவதற்கு வேண்டிய சூரிய ஒளியை தருவதற்காக நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தம்முடைய சூரியனை தவறாமல் உதிக்க பண்ணி விளைச்சலை பெருக பண்ணுகிறார். வானங்கள் தானாக மழையை தருவதில்லை, மழையை வர்ஷிக்க செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இப்படி கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவதனால வனாந்தரங்களும் மேடுகளும் மலைகளும் சந்தோஷத்தினால் நிறைந்து பூரிப்பாகி, பசும் புல்வெளிகள் உண்டாகி, அந்த மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடு மாடுகள் நிறைந்து, பள்ளத்தாக்குகளும் தானியத்தினால் நிறைந்து, அதனால் அவைகள் கம்பீரித்து பாடுகிறது என்று பின்வரும் வசனங்களிலே வாசிக்கிறோம். நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி நம்முடைய பாதைகளிலெல்லாம் நெய்யாய் பொழியத்தக்கதாக அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிறார். இந்த தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது. பூமியில் உள்ள இந்த மண்ணும் மரங்களும் செடி கொடிகளும் நீர்நிலைகளும் உமக்கு சொந்தமானவைகள். ஏற்ற வேளையிலே நீர் மழையை கொடுக்கறதுனால விருட்சங்கள் தங்கள் கனியையும் தானியத்தையும் பெருக பண்ணி பூமி தன் பலனை கொடுக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.